வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி பார்க்க போறோம். கொட்டு பிட்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிட்ல பண்ணுவோம் இல்லையா, அதுல இருந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம பிட்லைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம பருப்பு சேர்க்க மாட்டோம், தேங்காயும் சேர்க்க மாட்டோம். மற்றபடி காய்கறிகள் அதே தான். அந்த பிட்லையில நம்ம என்ன சேர்க்கிறோமோ அதே காய்கறி நம்ம இதுலயும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சேனக்கிழங்கு யூஸ் பண்ணி இந்த கொட்டு பிட்ல பண்ண போறோம். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்தை தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்க்காதனால கொஞ்சம் லைட்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கொட்டு பிட்லை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிட்ல பண்றதுக்கு 1/4 கிலோ சேனக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சதுர சதுரமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி நம்ம இதை தண்ணியில போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கலர் மாறாம நல்லா இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இப்போ வந்து பச்சை வேர்க்கடலை சீசனா இருக்கு, அதனால நம்ம வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வந்து காஞ்ச வேர்க்கடலை இருக்குன்னா அதை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடும். அது இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான். வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம கொண்டைக்கடலை கூட நம்ம போட்டுக்கலாம், இல்ல ரெண்டுமே போடாமையும் நம்ம செய்யலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதை கரைச்சி நம்ம புளி தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்க ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதோட இந்த ஊற வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி, அதாவது ஒரு 50 ml அளவு தண்ணி சேர்த்தா போதும். குக்கர் மூடியை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 2 விசில் வச்சாலே போதும். சேனக்கிழங்கு வேர்க்கடலை ரெண்டுமே நமக்கு நல்லா வெந்துடும். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம அந்த பிட்லைக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா செவந்து வரணும், அதுக்குள்ள மிளகாயும் நல்லா வறுபட்டுடும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம மிளகு மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்க, பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி நம்ம எடுத்துப்போம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை திறந்துடலாம். சேனக்கிழங்கு வேர்க்கடலை எல்லாம் பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. நம்ம ஊற வச்ச புளி தனியா கரைச்சிருக்கேன். ஒரு 300 ml அளவு இருக்கும், இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும். அதே நேரம் சேனைக்கிழங்கும் இந்த புளி தண்ணியில கொதிச்சதுன்னா அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த பிட்லைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது இப்ப நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துருவோம். நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனையும் போயாச்சு. நம்ம வறுத்ததை பவுடர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி லேசா கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சிக்கணும். இந்த பொடியை நம்ம இந்த பிட்லையில சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பிட்ல வந்து நல்லா திக்காயிடும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் சேனைக்கிழங்கு வந்து இந்த காரத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஆல்ரெடி புளி தண்ணியில வந்து நல்லா கொதிச்சிருக்கு. நடுநடுல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பொடி சேர்த்த உடனே ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். இப்பயே பாருங்களேன், திக்கா இருக்கு. தேவைப்பட்டா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் பிட்ல பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வெல்லம் சேர்க்கறதுனால உப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிட்லைக்கு நம்ம தாளிச்சிருவோம். நம்ம பிட்லைக்கு வறுத்த அதே கடாய் நான் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை பிட்லையில சேர்த்துடலாம். டேஸ்டியான சேனைக்கிழங்கு கொட்டு பிட்லை சர்விங்க்கு ரெடி. நம்ம கொட்டு பிட்ல வந்து சூப்பரா நல்லா மணக்க ரெடி ஆயாச்சு. இது வந்து நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து ஏதாவது மைல்டா கூட்டு, அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி, தாங்கர் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். படாம் வத்தல் சுட்டாப்படம் அது இருந்தாலே போதும். நம்ம இன்னைக்கு சாதத்துல இந்த கொட்டு பிட்லையே நம்ம பசங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் பூசணிக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன்.
இன்னைக்கு நம்ம இந்த சேனைக்கிழங்கு கொட்டு பிட்லையே இந்த பூசணிக்காய் கூட்டோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வேர்க்கடலை வந்து வேக வச்சு சேர்த்திருக்கோம் இல்லையா, அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. சேனைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. குழம்பு கருவோட நல்லா இருக்கு இல்லையா, அதை பொரிச்சு போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வேர்க்கடலைக்கு பதிலா கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு அது போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம பிட்லைக்கு யூஸ் பண்ற எந்த காயில பண்ணாலுமே அருமையா இருக்கும். நம்ம வறுத்து அரைக்கும் போது மிளகாயும் சேர்த்திருக்கோம், மிளகும் சேர்த்திருக்கோம். இருந்தாலும் அந்த மிளகோட வாசனை தூக்கலா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மிளகு சேர்க்கும் போது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரெடிஷனல் ரெசிபியான குட்டு பிட்லை நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறியோடு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது சூப்பரா வரும், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.